Praise the Lord, 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 praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகால நேரத்தில் பாம்புட பாதபடுத்தில் ஒரு விஷயம் கடந்து வருவோட மக்களுக்காக ஜெபிக்கவும் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய தயவுக்காக மக்கள் நன்றியப்பா. தொடர்ந்து ஜெபத்திருக்கிற மேஜிங் ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் டீமில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, மாதாபிதாக்கள், பெற்றோர்களுக்காய், சகோதரங்களுக்காய், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக, எல்லா மிஷனரிஸுக்காக ஸ்தோத்திரம். இதில் ஜெபத்தில் பங்கு வருகிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நம்முடைய கருத்தில் கொடுத்து அனுகிரகித்து நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஒருவருக்கு ஒரு கேடோ கெடுதியோ துன்பமோ துயரமோ வந்து ஒருவரும் கண்கலங்க, முகம் வாட, வெக்கப்பட, எவங்கிட்டே போய் கையேந்த ஆண்டவரே வெக்கப்பட, வேதனைக்கு அனுமதிக்க கூடாதப்பா. அவர்களோட பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள் ஏதா இருந்தாலும் கர்த்தர்தாமே பதில் கொடுத்து அவங்களை பலப்படுத்தி அவங்களுக்கு சகாயம் செய்து அவங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உனங்கிரகித்து உயர்த்தி 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 அழகுபடுத்தும் என்று நான் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு குற்றூராய் கடந்தவனை கண்டு மனதுருகிறது போல ஆண்டவரே, இன்னைக்கு குற்றூராய் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளது மனதுருகி இறங்கி வாங்கப்பா. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க, கஷ்டத்தை போக்குங்க, கண்ணீரை தொடைங்க, வியாதிகளை போக்குங்க, பிரச்சனைக்கு பரிகாரத்தை கொடுங்க. எந்த விண்ணப்பமா இருந்தாலும் பதில் கொடுங்கப்பா. ஒருவரும் வெக்கப்பட்டு போக, கலங்க, தவிக்க விடவே கூடாது. நம்பி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் அடியனை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அவருடைய பரிசுத்தமிட நாமம் மகிமைப்படுவதாக. மேஜிக் ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக தமிழகத்தில், இந்தியாவிலும், இந்தியாவுக்கு வெளியிலும் இருந்து இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம ஜெபம் ஆரம்பித்து 1160 நாளுக்குள்ள நம்ம பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான பகுதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 8-9 வசனம். தானியேல் 6:8-9 வசனம். ஆதலால் இப்பொழுது ராஜாவே, மேத்தியருக்கும் பேர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கியது மாற்றப்படாத படிக்கு அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். ராஜாவிடத்தில் வந்து இதை யாராலே மாற்ற முடியாது, நீங்க சொன்னதுதான், கையெழுத்து போட்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறார்கள். உடனே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். முடிஞ்சிச்சு என்று நினைக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? என்ன அன்னைக்கெல்லாம் குட்டிச்சு வெறுத்து ஆட்டம் பாடி தொலைஞ்சிச்சடா இவன் கதை. இனி இவன் அட்ரஸே இல்லடா, ராஜா கையெழுத்து போட்டாங்கடா, சிங்கங்கள் கெலுபேல தீவிரமா துணிகரமா நிக்கிறாங்கடா, முடிஞ்சிச்சடா, இனி இவன் தொல்லையே நமக்கு இல்லடா, தலைவலி ஒழிஞ்சதடா என்று சொல்லி என்ன ஆர்ப்பாட்டம், எத்தனை வானம் வெடிச்சிருப்பா, எத்தனை வெடி வெடிச்சிருப்பா, எவ்வளவு குடிச்சு வருத்திருப்பா, என்ன ஆட்டம் ஆடி இருக்கிறாங்க. இது உண்மையிலே நடந்திருப்பாங்க, அதுக்கு சந்தேகமே இல்லை. காரணம் 122 பேர்கள் ஒரு மனுஷனை அழிப்பதற்காக சுற்றி சுற்றி நிற்கிறாங்க. இதான் இயேசு கிறிஸ்து சொன்னது, ஓநாய்க்களுக்குள்ள ஆட்டுக்குட்டிகளை போல நாங்களை அனுப்புகிறேன் சொன்னேன். ஓநாய்க்களுக்குள்ள ஆட்டுக்குட்டிகளை போல நாங்களை அனுப்புகிறேன் சொன்னேன். இதான் காரணம். 122 ஓநாய்க்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுக்காக சுற்றி சுற்றி நிற்கும்போது ஒரு நல்ல மெய்ப்பன் ஒருவர் இருந்தா பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டிக்கு அந்த மெய்ப்பன் அவரை பாதுகாத்தார், அவரை ரட்சிக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், தெய்வத்துக்கு முன்பாக முழங்கால் படிகிற ஒரு நபர் எந்த மனுஷனுக்கு முன்னையும் திருப்பி முட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை, கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக ஆத்மார்த்தமாக முழு மனதுடன் முழங்காலில் நின்று கதறுகிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு போதும் தோல்வி என்பது நம்மளது கிடையாது. தோல்வி நமக்கு வராது. நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இப்பேற்பட்ட கட்டளைகளுக்கும் இப்பேற்பட்ட சீற்றத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது. நம்முடைய கடமை என்ன? அப்பாவோட சன்னிதானத்தில் நான் என்ன பொருத்தனை பண்ணேனோ, என்ன தீர்மானம் எடுத்தேனோ அதன்படி நான் ஜெபிக்கணும், நான் முழங்கால் நிற்கணும். அது என்ன வந்தாலும் பரவாயில்ல, முழங்காலில் ஜெபித்து நான் மரித்து போனால் மரித்து போகட்டும், எனக்கு அதை குறித்து கவலை இல்லை என்று சொல்லி தைரியமாகவே தானியேல் அங்கு நிற்கிறத பார்க்க. இங்க சொல்றத பாருங்களேன். கர்த்தர் ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேத்தியருக்கும் பேர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே இந்த தாக்கியது மாற்றப்படாத படிக்கு அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே இது நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய காரியம். இது ஒரு சாதாரண ஒரு காரியமா நீங்க எடுக்கக்கூடாது. எனக்கு தானியேலோட ஸ்டோரி தெரியும் பாஸ்டர், அதில் எங்களுக்கு சண்டே கிளாஸ்ல இந்த ஸ்டோரி எங்களுக்கு சொல்லி தருவாங்க பாஸ்டர். சின்ன பொடி பசங்கள் எங்களுக்கு தெரியும் பாஸ்டர். என்ன தெரிஞ்சது சொல்லுங்க பாப்போமே. ஒன்றும் தெரியல. தெரியுதுன்னு சொன்னவங்களுக்கு ஒன்றும் தெரியல. நான் சொல்லிட்டு வருகிறது, இந்த 6ஆம் அதிகாரம்
படித்து முடிக்கிறதோடு நான் சொல்லுகிறேன், உங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாம் பரிகாரம் உண்டு. சாத்தியமாகாததெல்லாம் சாத்தியமாக போகுது. கைக்குடி வராததெல்லாம் கைக்குடி வரப்போகுது. நஷ்டப்பட்டதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வரப்போகுது. இதிலெல்லாம் பெருசு கீழே பார்க்க போறோம். உங்களுடைய எதிரிகளை திருப்பி தேடியும் காணாது இருப்பதாக. அந்த அளவுக்கு கர்த்தர் எதிரிகளை அதமாக்குவார். எதிரிகளை கர்த்தர் அதமாக்குவார். எதிரிகளை கர்த்தர் அதமாக்குவார். நீங்க பயப்பட தேவையே கிடையாது. நீங்க பயப்பட தேவையே கிடையாது. நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க பயப்படக்கூடாது. கர்த்தர் உங்க கூடவே இருந்து உங்களை அற்புதமா, உங்களை அதிசயமா, ஆச்சரியமா கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஒரு குறையும் உங்களோட வாழ்க்கையில் வர தேவன் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். அவருடைய கிருபையுள்ள பொற்கரம் உங்களை தாங்கும். அவருடைய மகிமையுள்ள கரம் உங்களை நடத்தும். அந்த கரம் உங்களை ஏந்தும். அந்த கரம் உங்களை தப்பு வைக்கும். ஆனபடி இந்த நாட்களில் முழங்காலில் நிற்க முடிந்த அத்தனை பிள்ளைகளும் நெடுமுழங்காலில் நில்லுங்க. நெடுமுழங்காலில் நின்று பைபிள் படிக்க பாருங்க. நெடுமுழங்காலில் நின்று கர்த்தரை ஆராதிக்க பாருங்க. நெடுமுழங்காலில் துதித்து பாட்டு. சர்ச்சுக்குள்ளே போறீங்களா? உங்க சர்ச்சில் இப்போ எல்லா சர்ச்சிலும் வசதி நாற்காலி தானே, அதில் அல்லங்க. அங்கே முழங்கால் படியிடுங்க. நாற்காலியில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி உனக்கு எந்த நன்மையும் வராது. முழங்காலில் நின்று பாடிப்பாரு. அப்படி நெடுமுழங்கால் படியிட்டு கையடிச்சு பாட்டு பாடிப்பாரு. நெடுமுழங்காலில் அப்புறம் துதித்து பாரு, ஜெபித்து பாரு. நிச்சயமா ஆராதனை முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு விடுதலை கையில் கர்த்தர் கொடுப்பாங்க. உங்க குடும்பத்துக்கு விடுதல், தேசத்துக்கு விடுதல், உங்களுக்கு விடுதல், உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் ஏசப்பா உங்களுக்கு பரிகாரம் தருவாராக. நீங்க வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்குமே வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். எங்குமே நீங்க நாணிச்சு போக கர்த்தர் விட மாட்டார். நிச்சயம் 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 கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. நீங்க கலங்கக்கூடாது, நீங்க சோர்ந்து போகக்கூடாது, நீங்க நாணிச்சு போகக்கூடாது. ஒரு காலத்தும் அப்பா உங்களை வெட்கப்படுத்துறதுக்கு விட மாட்டார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தானியேல் வெட்கப்படவே இல்லை. வெட்கப்படவில்லை. அவனுக்கு பாருங்க, இப்ப என்ன கொண்டாட்டம் முடிஞ்சிச்சேடா, நம்ம ராஜாவுக்கு கையெழுத்து போட்டு முடிச்சாச்சேடா, என்ன தானியேலுக்கு கவலைதாடா, அவன் எல்லா ஆட்டம் முடிஞ்சிச்சேடா, அவன் தேவனால விடிக்க முடிஞ்ச விடுவிக்கட்டடா, அவன் கூப்பிடுற தெய்வம் உயிருள்ள தெய்வனை இறங்கி வரட்டடா, அந்த தெய்வனை காப்பாத்தண்டா, அப்படியெல்லாம் சொல்லி எவ்வளோ கேவலமான காரியங்களை பேசி அவங்க ஆட்டம் ஆடி இருப்பாங்க. ஆனா ஆடி 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 முடிய போறது அவங்க தான். ஆட்டம் முடிய போறது அவங்களுக்கு தான். குதிக்கிறது நிக்க போறது அவங்களுக்கு தான். வெக்கப்பட போறது அவங்களுக்கான் தெரியல. அழிவு அவங்களுக்கு தான் தெரியல. சிங்கங்கள் அவங்களுக்காக தான் கெபியிலே ஆயுத்தமா இருக்குது, இவங்களுக்கு தெரியல. தானியேலுக்கு நினைச்சு ஏமாந்துட்டாங்க. பாவம், ஐயோ எவ்வளவு பெரிய பாவம். தானியேலுக்கு நினைச்சவங்க எல்லாம் ஏமாந்துட்டாங்க. ஆனா தானியேல் முழங்கால் இருந்து ஜெபிக்கிற மனுஷனானபடியினால, ராஜகட்டளை கேட்டும் பயப்படாம முழங்காலில் நிற்கிற மனுஷனானபடியினால அவனுக்கு ஒரு சேதவும் இல்லாம கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை விடுவித்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமீன் சொல்ல நீங்கள் ஆயத்தமா? விசுவாசத்தோட ஆமீன் சொல்ல உங்களால முடியுமா? நிச்சயமே ஏசப்பா உங்களுக்கு அற்புதத்தை நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த 1160 நாளிலும் உங்களோட பாதத்தில் வந்து இந்த தானியேலுடைய இந்த சரித்திரத்தை எங்களுக்கு தியானிக்க, ஜெபிக்க, சிந்திக்க, எங்களோட விசுவாசத்தை ஊக்குவிக்க, பலப்படுத்த, இன்னும் எங்களோட படி முன்னோட்டு வந்து இருக்கக்கூடிய கிருபை தேவன் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பாவோட மகிமை, ஏசப்பாவோட வல்லமை, ஏசப்பாவோட பிரசன்னம், ஏசப்பாவோட ஆளுகை, ஏசப்பாவோட தொடுதல், ஏசப்பாவோட பலத்த கிரியைகள் ஒவ்வொரு சரீரத்திலும் குடும்பத்திலும் அற்புதங்களும் அதிசயம் நீங்க செய்யட்டப்பா. உண்மையாகவே எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு வெறி உண்டாகட்டும். நான் முழங்காலில் நிற்பேன் அப்பாவுக்கு, முழங்காலில் பாட்டு பாடுவேன், முழங்காலில் துதிப்பேன், முழங்காலில் ஜெபம் பண்ணுவேன், முழங்காலில் நின்று கொண்டு நான் தேசத்தை சுதந்திரிப்பேன். எனக்கு அடைப்பட்டு கிடக்கிறது எல்லா டோர்களை நான் ஓப்பன் பண்ணுவேன். எனக்கு தடையாய் நிற்கிற எல்லா மதில்களை உடைப்பேன். எல்லா செங்கடலை நான் தாண்டுவேன். எல்லா யோர்தானை நான் தாண்டுவேன். எல்லா எதிரிகளை நான் முறியடிப்பேன். அதுக்கு என்னோட முழங்கால் போதுமானதா இருக்கிறது. என் சத்துருக்களை என்னை சேதப்படுத்த முடியாது. சத்ரு எனக்கு தீங்கு செய்ய முடியாது. சத்ரு ஒருபோது என்னை அழிக்க முடியாத நம்பிக்கை உங்களோட நெஞ்சுக்குள்ளே கர்த்தர் இப்ப கொண்டு வருகிறதுக்காக நன்றி அப்பா. அந்த முழங்காலோட வல்லமை, அந்த முழங்காலோட பவர், முழங்காலோட கிரியைகள் என் மக்கள் இப்ப ருசிக்கிறதுக்காக, அனுபவிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மை நம்பி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உண்மை நம்பி ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே உம்மை நம்பி ஜெபிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நம்பி ஜெபிக்கிறோம். மகிமையின் தெய்வமே உம்மை நம்பி ஜெபிக்கிறோம். மகத்துவத்தின் தெய்வமே உம்மை நம்பி ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு ஜெபத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களோட வாழ்க்கையில் தடைப்பட்டு கிடக்கிறது எல்லாம், அவங்களை அழிக்க பார்க்கிற எல்லா சத்ருவின் சதிகள், சதி திட்டங்கள், குடும்பத்தை அழிக்க, பிள்ளைகளை அழிக்க, ஊழியத்தை அழிக்க, அவங்களை கர்த்தாவே குடும்பத்தை அழிக்க, தேசத்தை அழிக்க, வேலையை கெடுக்க, வேலையை பழிவாங்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த விதத்துல மக்களுக்கு விரோதிகளாய் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறேனோ அங்கெல்லாம் என் கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய கரம் இப்பொழுது வெளிப்படட்டும்.
வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தானியேலுடைய தெய்வம் இன்னும் ஜீவிக்கிறபடியா நமக்கு நன்றி அப்பா. தானியேலிலும் பெரியவர் எங்க கூட இருக்கிறபடியா நமக்கு நன்றி அப்பா. உலகத்தில் இருக்கிற பெரியவர் எங்க கூட இருக்கிறதை நிரூபித்து காண்பீங்கப்பா, நிரூபித்து காண்பீங்கப்பா. ஒருவரும் வெக்கப்படக்கூடாதப்பா, ஒருவரும் சோர்ந்து போக கூடாதப்பா, ஒருவரும் நாணிச்சு போக கூடாதப்பா, ஒருவரும் தலகுனிய கூடாதப்பா. எங்குமே என் பிள்ளைகள் எவனுக்கு முன்பையும் தலகுனிய விடக்கூடாது, கை நீட்ட விடக்கூடாது. ஒருத்தனுக்கு உன்னை பணியதுக்கு நீ அனுமதிக்க கூடாதப்பா. எவனுக்கு முன்பாக தலைவணங்க நீர் அனுமதிக்க கூடாது. இயேசுப்பா உமக்கு நன்றி. உம்மை நம்பி உம்முடைய பொன்முகத்தை தரிசிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. உமக்கு நேராக கரங்களை ஏறெடுக்கிற, கண்களை உயர்த்துகிற, உம்மை பார்க்கிற, உம்மை தேடுகிற, உம்மை துதிக்கிற, உம்மை ஜெபிக்கிற, முழங்காலில் நின்று கதறுகிற என் பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. ஒருவருக்கும் தோல்வி வரக்கூடாது, எந்த கஷ்டம் வரக்கூடாது, எந்த துன்பம் வரக்கூடாது, எந்த கெடுதிகள் வரக்கூடாது, எந்த ஆபத்துகள் வரக்கூடாது, எந்த விதமான ஒரு விபத்துகள் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. சத்துருடைய எந்த விதமான சதிகள், சூன்யங்கள் ஆயிருக்கலாம், கட்டுகள் ஆயிருக்கலாம், பாவங்கள் ஆயிருக்கலாம், எவ்வளவு பெரிய மாந்திரிகங்கள் ஆயிருக்கலாம், கடுமையான மாந்திரிகங்கள் ஆயிருக்கலாம், கொடிய சக்திகள், சதித்திட்டங்கள் ஆயிருக்கலாம். பல விதத்தில் ஆண்டவரே என் பிள்ளைகளை வஞ்சிக்க, பிள்ளைகளை அழிக்கிறதுக்காக துஷ்டன் ஆமென் ஆண்டவரே கிரியை செய்திருக்கலாப்பா. அதன் மத்தியில் எல்லாம் என் தேவனுடைய பெரிய கரம், என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம், என் தேவனுடைய மகிமையான கரம், என் தேவனுடைய அற்புதமான கரம், அதை விடுவிக்கிற கரம், தானியேலை விடுவித்த கரம், தானியேலை ரட்சித்த கரம், தானியேலை உயர்த்தின கரம், தானியேலை மேன்மைப்படுத்தின கரம், தானியேலை கனம் பண்ணின கரம், தானியேலை மகிழ வைத்த கரம், அவனுக்கு முன்பாக எல்லாரையும் மடங்கடிக்க செய்த தெய்வம், அவனுக்கு முன்பாக நடுங்க செய்த கர்த்தர். ஆண்டவரே இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு அது செய்வீராக. அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ச்சிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற வேலையிலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, சரீரத்திலே பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, ஊழியத்திலே பிரச்சனை, வேலை ஸ்தலங்களிலே போராட்டங்கள், ஆண்டவரே செய்கிறது எல்லாம் நஷ்டம், எதெடுத்தாலும் கஷ்டம், எதெடுத்தாலும் தோல்வி, ஒன்னும் கைக்கூடி வரல, கைக்கு வருது வாய்க்கு வராது, போறது போல எல்லாம் நஷ்டப்பட்டு போகுதப்பா. ஆண்டவரே வருகிறது போல தெரியுது, ஆனா அது கையில கூடி வரதில்லப்பா. கொடிய நஷ்டங்கள், கொடிய வேதனைகள், ஊழியம் செய்யற மக்களுக்கு, சபைக்கு வந்தால் ஆத்துமாக்கள் நிலைச்சு நிற்கிறது இல்லை, சபை விட்டு ஓடி போகிறார்கள். சபையிலே கலகங்கள், சபையிலே பிரிவினைகள், சபையிலே பிரச்சனைகள், சபையிலே வறுமை, சபையிலே பட்டினி, சபையிலே போராட்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ வன்கண்கள், எத்தனையோ தீய சக்திகள் சபைகளை தாக்குதப்பா, ஊழியக்காரர்களை தாக்குதப்பா. ஆனாலும் கர்த்தருடைய கரம் இப்ப அங்க வெளிப்படுகிறதுக்காக நன்றி, நம்முடைய மகிமை அங்க இறங்குறதுக்காக நன்றி. தானியேலின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் இன்னைக்கு எங்களோட ஜெபத்தை நீ கேட்கிறதுக்காக நன்றி அப்பா. என் பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு எல்லாவற்றையும் சுதந்திரிக்க, அவங்களுக்கு தேவையான தனத்தையும் சுதந்திரிக்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றையும் கைக்குடி வர செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பவுலும் சிலாசும் சிறைச்சாலையில் ஜெபித்த பொழுது அற்புதம் செய்த அதே கர்த்தர் இந்த நாட்களில் மக்கள் முழங்காலில் ஜெபிக்கும் பொழுது எல்லா அந்தகாரத்தின் சங்கிலிகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா அடையுண்ட டோர்களும் ஓபன் பண்ணுவதாக, எல்லா அடையுண்ட டோர்களும் ஓபன் பண்ணுவதாக, எல்லா டோர்களும் ஓபன் பண்ணுவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக, கண்ணிகள் தெரிப்பதாக, அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். எல்லா அடையுண்ட டோர்களும் ஓப்பன் ஆகட்டப்பா, எல்லா அடைந்த டோர்களும் ஓப்பன் ஆகட்டப்பா, எல்லா பந்தனைகளும் முறிந்து கீழே விழட்டப்பா. எல்லா மரண கண்ணிகள், வியாதி கட்டுகள், சாப கட்டுகள், வறுமை கட்டுகள், பாவ கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், எல்லா சாபத்தின் கொடூரமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் இயேசுவின் நாமத்தில் மீட்கப்படுவதாக. ஒரு விடுதலின் ஆவியான வல்லமை ஒவ்வொருவர் மேல் இப்ப வெளிப்படும்படி நான் செபிக்கிறோம். ஆவியானவரே நீ பலமாய் இறங்குவீராக, பலமாய் இறங்குவீராக, பலமாய் இறங்குவீராக, வல்லமையோடு நீர் இறங்குவீராக, அதிகாரத்தோடு இறங்குவீராக. என் மக்களுக்காக யுத்தம் செய்ய, என் மக்களை விடுவிக்க, என் மக்களை ரட்சிக்க, என் மக்களை தப்புவிக்க என் கர்த்தர் இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் நீ வெளிப்படுகிறதுக்காக நன்றி. உன்னதத்தின் ஒரு சக்தி என் மக்கள் மேல் இப்ப பகிர்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ரோக கடக்கலை, மரண படுக்கலை கடந்து ஆமீன் கடைசி மூச்சு வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளும் இப்ப பலன் பெற்று எழும்புவதாக. ஒரு வல்லமை அங்க இறங்கட்டும், அந்த படுக்க மேல வல்லமை இறங்கட்டப்பா. கேன்சர்னால, கொடூர பலவீனத்தினால, கேன்சரின் கட்டிகளினால, கேன்சரின் கொடூரத்தினால, அந்த லென்ஸ்ல, ஹார்ட்ல, அதே கிட்னியில, போன்ஸ்ல, பிரஸ்ட்ல, யூட்ரஸ்ல, அந்த முதுகில, பிரெயின்ல, வாயில, தொண்டையில, எங்கெங்கெல்லாமோ கேன்சர் அப்பா, எங்கெங்கயோ கேன்சர். அது எங்க இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உருகட்டும், இயேசுவின் நாமத்தில் உருகட்டும். கட்டிகள் எல்லாம் உருகட்டும், வெந்தனைகள் எல்லாம் அழியட்டும், மரணத்தின் கண்ணிகள் எல்லாம் தெரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் அதை செய்ய போறதுக்காக நன்றி. ஒவ்வொரு சிறு குழந்தை முதல் கொண்டு பெரியவங்களுக்கு வரைக்கும் எனக்கு விடுதலை தாப்பா. தானியேலின் தெய்வம் ஜீவிக்கிறபடியால் நமக்கு நன்றி. தானியேலின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற கர்த்தர், அற்புதங்கள் செய்கிற கர்த்தர், அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராயிருக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம், நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அப்பா, ஒருவருக்கும் கண்ணியோ கெடுதியோ துன்பமோ துயரமோ பாடுகளோ மரணமோ நிந்தனைகளோ அபமானமோ கேலியோ பரிகாசமோ சத்துருவின சதிகளோ அவனுடைய தாக்குதலோ அவனுடைய தந்திரங்களோ அவனுடைய மந்திரங்களோ ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு வலிக்க கூடாது. எல்லாரும் விடுவிக்கப்பட்டு ஆரோக்கியம் அடைந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மீட்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆச்சரியமா நடத்தும், அற்புதமா நடத்தும். ஜெபம் கர்த்தர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். அடியை பலப்படுத்தினதுக்காக நன்றி. இது போய் சேரும் இடம் எல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தைரியமா இது நம்புங்க, இந்த வார்த்தைகளை படிங்க. நீங்க உண்மையா நம்புங்க. இந்த அதிகாரம் முடிகிறதுக்குள்ள எனக்கு விடுதலை தான். ஏசப்பா எனக்கு அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பூர்ணமா நம்புங்க. உங்களுக்கு ஏசப்பா விடுதலை தருவோம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.